கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இங்க யாரை பத்தி சொல்றாங்கன்னா ஏசப்பாவை பத்தி சொல்றாங்க. ஆமென். அவர் யார் அப்படின்னா தடைகளை நீக்கி போடுறவர், தடைகளை உடைக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையில ஏற்படுற எல்லா தடைகளையும் நீக்கி போட போறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்னப்ப அவங்க பின்னாடி பார்வோனோட சேனை வந்து அவங்கள துரத்திட்டு வருது. முன்னாடி கடல், ரெண்டுமே ஆபத்து. என்ன பண்ணுறதுன்னு திகைத்து நின்றப்ப கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா கடலை 2ஆக பிளந்தார். ஆமென். கடலை பிளந்து அவங்களை நடத்தி கொண்டு போனார். அவங்க தடையாக இருந்த கடலையே அவர் நீக்கி போட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அதை ஏசப்பா நீக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது? படிப்பில் தடையா? ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குதா? வேலை வாய்ப்புகள் தடையாக இருக்குதா? என்ன தடை? அந்த தடையை ஏசப்பா நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். சோர்ந்து போயிட்டீங்களா? என்ன இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தடைகள், இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், கவலைப்படாத மகனே மகளே, உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் நீக்கி போடுவேன், தடைகளை உடைத்து போடுவேன், உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன்னு சொல்கிறார். ஆமென். ஏன்னா உனக்கு முன்பாக நான் நடந்து போகிறேன், எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உன்னை ஆசீர்வாதமான வழியில் நடத்துவன் வாக்கு கொடுக்குறார். சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.